ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி. சுவையாக இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா நாட்டுக்கோழி வந்து இது கரெக்டாக 1 கிலோ இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். இது நல்லா 1/2 hour ஊறிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு 4 விசில், கரெக்டாக 4 விசில் போதும். 4 விசில் விட்டு நம்ம எடுத்து இதை வச்சுக்கலாம். இன்னும் நான் வந்து வேக வைக்கல. ரைஸ் வந்து கரெக்டாக 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற விட்டுருக்கேன். இது கரெக்டாக 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா நீளமாக நல்லா வரும், உடையவே உடையாது. 4 கிளாஸ் ரைஸ் வந்து ஊற விட்டுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. வற்றல் மிளகாய் ஒரு 10 வற்றல் மிளகாய் நல்லா சுடுதண்ணியில் ஊற விட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தாக்கா சுடுதண்ணி யூஸ் பண்ணாதீங்க. 1/2 hour நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் போதும். நம்ம வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்து இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா அரைச்சி எடுத்து நம்ம வந்து போட்டு செஞ்சோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா செமையாகவும் இருக்கும் சாப்பிட. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, கல்பாசி கொஞ்சோண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ 2, 3 லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை 3, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரோல் பட்டை கொஞ்சமாக, 3 ஏலக்காய், தனியா சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. வற்றல் மிளகாய் ஒரு 6 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து எண்ணெய் வந்து விடக்கூடாது. எண்ணெய் விடாத மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து கொஞ்சம் கொரப்பாக நம்ம பவுடர் பாருங்கள். இல்லை சிக்கன் போட்டாச்சு. இதில் 200 ml கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணியே அப்படியே இருக்கும். நம்ம பிரியாணி செய்யும்போது நம்ம இந்த சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு இதோட தண்ணியை அளவு தண்ணியோடு ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்தாலும் அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்னிறமாக வறுத்து நல்லா கொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கரம் மசாலா ரெடி. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு 10 வத்தல் மிளகாய் நல்லா சுடுதண்ணியில் ஊற விட்டது எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அளவு தண்ணி எடுக்கும்போது இதோட வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பாருங்கள், 3/4 துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக பெரிய பல்லு உள்ள பூண்டு தான், 15 பல்லு பூண்டு தோலோடு எடுத்துகிட்ருக்கேன். இது போல் கொஞ்சம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நல்லா மசிஞ்சிடும். இதோட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வற்றல் மிளகாய், இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா நமக்கு நைஸாக சூப்பராக அரைஞ்சி வந்துடும். இப்போ இதோட தண்ணிலாம் எதுவும் விட வேணாம், நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து தோலோடு போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். நல்லா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். பூண்டும் அதே போல் வந்து தோலோடு எடுத்துக்கலாம். இஞ்சிக்கு மட்டும் தோல் வந்து நீக்கிடலாம். இப்போ இதை தண்ணி விடாமல் நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து பாருங்கள். நமக்கு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வற்றல் மிளகாவோட நல்லா ரெட்டிஷாக எவ்வளோ சூப்பராக கிடச்சிச்சு பாருங்கள். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து எதுவுமே சேர்க்க வேணாம். காஷ்மீரி மிளகாய் தூள் அது போல் எதுவுமே சேர்க்க வேணாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து, நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தேவையானது வந்து பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 கிளாஸ் ரைஸ் வந்து ஊற விட்டது. ஓகே, இது வந்து கரெக்டாக 8 பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன் நல்லா கீறி விட்டு. நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 200 கிராம் நல்லா வந்து தோல் எடுத்துகிட்டு இது போல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. ரொம்ப இது ரெண்டுமே வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். மீடியம் சைஸ் தக்காளி 5. தக்காளி கட் பண்ணும்போது இது முனையில் வந்து இது போல் காவாட்டாக வரதுலாம் எப்பவுமே கட் பண்ணி போட்டுருங்க, வேண்டாம். அது இந்த பழுத்த பாகம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரம் மசாலா வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணது சிக்கன் வேக விட்டு எடுத்துட்டேன். கரெக்டாக 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்ச விழுது இருக்குது. தயிர், கெட்டி தயிர் வந்து எடுத்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஓகே, அளவு தண்ணி வந்து நம்ம அரிசி ஊற விட்ட தண்ணியை அளவு தண்ணியாக எடுத்துக்கலாம். அதே போல் இந்த தண்ணி, அதாவது வற்றல் மிளகாய் ஊற வச்ச தண்ணியும் அளவு தண்ணியாக எடுத்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல 1 by 1 சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு 2 தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா கரம் மசாலா பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். பிரிஞ்சி இலை கேஸ் ஸ்டவ்வில் வந்து உண்டு பண்ணோம், அதனால் குட்டியாக ஒரு 2 இலை வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள்,
குக்கர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வாட்டியாக நான் வந்து பிரியாணி தான் இதில் வந்து செய்ய போகிறேன். இதுக்காகவே பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குக்கர் எடுத்தாச்சு. 8 லிட்டர் குக்கர் இருந்தது, அதில் சரியாக செட் ஆகாமல் இருந்தது. எனவே வந்து 12 லிட்டர் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த குக்கரில் 9 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் பிரிஞ்சி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும், அப்போ தான் வந்து கேஸ் ட்ரபிள் உண்டு பண்ணாமல் இருக்கும். டேஸ்ட்டு வந்து பிரிஞ்சி இலை நல்லா செவந்து வந்ததும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரணும். வெங்காயம் நல்லா செவந்து வந்தால் தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செவந்து வரட்டும். அப்புறமா நம்ம இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது வற்றல் மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது வற்றல் மிளகாய் வச்சு அரைச்சது வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டோட அந்த ராஸ்மெல் பச்சை வாசனை வந்து நல்லா போகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதங்கி விடலாம். வதங்கினோடனே நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வற்றல் மிளகாய் வச்சு விழுது நல்லா வதங்கிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கெட்டி தயிர் நல்லா ஒரு 100 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 100 ml தயிர் போதும். ஒரு கிளறி விட்டுட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகி வரட்டும். நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுன்னா சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது வேக வச்சுருக்க நாட்டுக்கோழியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அளவு தண்ணியோட இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நாட்டுக்கோழி வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 4 கிளாஸ் ரைஸ் வந்து நான் ஊற விட்டுருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சோம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து 4 கிளாஸ் ரைஸுக்கு கரெக்டாக 6.5 கிளாஸ் 6 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நமக்கு. 6.5 கிளாஸ் நான் வந்து இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் வீதம் 6 கிளாஸ் நமக்கு கரெக்டாக வரும். மேலே எக்ஸ்ட்ராவாக 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம அரிசி எதில் அளந்துமோ அதுலேயே கரெக்டாக இப்போ 6 + 1/2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக 6.5 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கரம் மசாலா. இதில் வந்து பாதி அளவு நம்ம சேர்த்துட்டு காரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாதி இதில் வந்து சேர்த்துக்கலாம் போதும். 3/4 பாகம் வந்து நான் சேர்த்துட்டேன். அரைச்சதில் 1/4 பாகம் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காரம் குறைவாக இருந்தது, அதனால் நம்ம ரெடி பண்ண எல்லா கரம் மசாலாவும் போட்டுடுறேன். 1/4 பாகம் நிறுத்தந்தியும் போட்டுடுறேன். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. கரம் மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு, மஞ்சள் தூள் எல்லாமே. இப்போ வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். நம்ம கரெக்டாக 3 விசில் கரெக்டாக வந்தோடனே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, உடையாமல் நல்லா அருமையாக இருக்குது. லெக் பீஸ் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதம் உடையாமல் நல்லா இருக்குது. இதே போல் இந்த மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் சூப்பராக வந்து வெங்காய பச்சடி, முட்டை இது போல் வந்து நல்லா காரசாரமாக செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு சைட் டிஷ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.